Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, Your Fooding Destiny. இன்னைக்கு நம்ம சேனலில் ராமேஸ்வரம் சீரீஸோட எபிசோட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துருச்சு. அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் எபிசோட் 2 பார்க்க போகிறீங்க. மார்னிங் ஒரு 5:30க்குலாம் எழுந்திரிச்சாச்சு. பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான வியூ தான் இருந்துச்சு. நல்ல நேற்று நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப அழகாக செம்ம க்ளவுடியாக இருந்துச்சு. செம்ம காற்று வேறு, ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிளைமேட். எல்லாருமா கிளம்பி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அரௌண்ட் ஒரு 6 o'clock போல் ரூம்ல இருந்து நேராக கிளம்பி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஃபிஷ் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். அண்ட் இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது ராமேஸ்வரம் ஃபிஷ் மார்க்கெட் பற்றி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறீங்க. அண்ட் வெல்கம் டு ராமேஸ்வரம் சீரீஸ். நீங்கள் ஒருவேளை எங்களை மாதிரி வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட ராமேஸ்வரம் வந்து ஒரு பீச் சைட் ரெசார்ட் புக் பண்ணி கிரில் பார்பிக்யூ எல்லாமே ப்ரான் ஃபிஷ் எல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் ராமேஸ்வரம் ஃபிஷ் மார்க்கெட் இது வரைக்கும் நீங்கள் போனதே இல்லை. எப்போ போகணும், எப்படி போகணும், எங்கே இருக்குது, எங்கே போனால் ஃபிஷ் நல்லாயிருக்கும், எங்கே போனால் ப்ரான் நல்லாயிருக்கும், இது எதுவுமே தெரியாதுன்னா கவலையே படாதீங்க. இந்த எபிசோடில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பனில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ரூம்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி நம்ம கடை தனித்தனி ஷாப் இருக்குமோ அதே மாதிரி தனித்தனி கம்பெனி இருக்குது. இப்போ அதில் ஒரு கம்பெனிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க எப்படின்னா ஏலத்துலேருந்து ஒன்று மொத்தமாக மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லைனா போட் இவங்களே வச்சுருக்காங்க. இவங்க பிடிக்கிற போட்லேருந்து வர மீன் அப்படியே மொத்தமாக ஒரு கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இல்லைனா ஏலம் விடுறாங்களே அவங்ககிட்ட இருந்து மீனை மொத்தமாக வாங்கிட்டு வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதாவது சின்ன சின்ன கடைக்கு இல்லை வியாபாரிகளுக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அப்படி ஒரு கம்பெனியில் தான் வந்து நம்ம மீன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கம்பெனிங்கிறது ஒரு ஹோல்சேல் ஷாப் மாதிரி கொஞ்சம் பல்காக தான் கொடுப்பாங்க. ஆனால் 2-3 கிலோ கூட சில மீனில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ட்ரேவாக எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதுலேருந்து மீனை பிரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் போய் பார்த்துருந்தோம். பெரிய சைஸ் வெள்ளை கிழங்கா மீன் வச்சுருந்தாங்க. கிழங்கா மீன் இவ்வளோ பெருசாக நான் இதுக்கு பார்த்ததே கிடையாது. பெர் கேஜி 650 சொன்னாங்க. அப்புறம் சின்ன சின்ன கிளி மீன் இருந்துச்சு, கிலோ 300 ரூபாய்க்கு. அதுக்கப்புறமா கொடுவா மீன் ஒரு மீனே 3 கிலோக்கு மேலே இருந்துச்சு. அது அப்படியே 2700 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெள்ளை மீன், கோலா மீன், நிறைய மீன் இருந்துச்சு. வெள்ளை மீன்லாம் எவ்வளோன்னு கேட்டோம். அது சப்ளைக்கு வச்சிருக்கனால பிரிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கம்பெனி பொறுத்த வரைக்கும் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் நீங்கள் கொஞ்சம் கூட ரீட்டெயிலாக வாங்கும் போது குறைச்சி வாங்கவே முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க கிட்ட எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிறதுனால டிமாண்ட் அதிகமாக இருக்கவே அவங்க கண்டிப்பாக ப்ரைஸ் குறைக்கவே போகிறதில்ல. அதனால் நீங்கள் கம்பெனி போய் வாங்குறத விட அங்கே போட்லேருந்து மீனை எடுத்துகிட்டு வரவங்க இல்லைனா சின்ன சின்ன கடைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட பார்த்து வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் நல்லாவே கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற விலையை விட கண்டிப்பாக நம்ம பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணி வாங்கலாம். நாங்களும் அதே மாதிரி தான் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டோம். பெருசாக அங்கே எதுவுமே செட் ஆகலை. வெளியே வந்தோடனே கூடையில் சின்ன சின்னதாக மீன் எடுத்துகிட்டு போகிறவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட மீன் எல்லாமே நல்லாவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அன்றைக்கி டேயில் மார்க்கெட் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே வெலை மீன் தான் இருந்துச்சு. வெலை மீன் தான் நிறைய கடிச்சிச்சு போல இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு மீனே 1 கிலோக்கு மேலே அவ்வளோ பெரிய வெலை மீன்லாம் இருந்துச்சு. அதுவும் ராமேஸ்வரம் வெலை மீனோட டேஸ்ட்டே தனி. அதுவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை வாங்கிட்டோம். ஒருத்தவங்க கிட்ட நண்டு, கனவா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி பாம்பன் எடுத்துட்டிங்கன்னா பாம்பனில் வந்து மீன் பெரிய பெரிய மீன் வரும். எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். போட்டு கடலுக்கு வெள்ளம் கடலுக்கு போகாத டயத்தில் வந்து எல்லாமே ஜாஸ்தியாக ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 5:30 to ஒரு 8 மணி வரைக்கும். மண்டபத்துக்கு போனீங்கன்னா ஒரு 6 to 9 மணி வரைக்கும் மீன் இருக்கும். மீன், இறால், நண்டு, கனவா எல்லாமே வாங்கிக்கலாம். ஏலம் வந்து அவங்க ஒரு கமிஷன் வச்சு தான் விடுவாங்க. ஒரு 500 மீனை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200 ரூபா கமிஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் ஏலம் விடுவாங்க. இங்கே உள்ள வந்து ஒரு 10 நாள் கடலில் இருந்து வந்த நண்டு, ஃப்ரெஷ்ஷான நண்டு வந்து மண்டபம் இந்த போட்டில் வருது பார்த்தீங்களா, அது வந்து நைட்டு பிடிப்பாங்க, காலையில் கொண்டு வந்துடுவாங்க. அது வந்து நண்டை வந்து உயிரோடு கொண்டு வரன்றதுக்காண்டி அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷராக விட்டு நண்டை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. இங்கே வந்து வள்ளத்தில் போகிற நண்டு வந்து ஐஸில் வச்சு கொண்டு வருவாங்க. போட்டில் உள்ள நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இறால், நண்டு, கனவா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மீன் பிடிக்கிறீங்களா? நான் வந்து கடலுக்கு போயிருக்கேன், இப்போதைக்கு போகலை. கடை வச்சுருக்கீங்களா? நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். போட்டு வந்து கடலில் வந்து மேலே ஏற்றுறது வரைக்கும் அந்த இந்த மீனை பாருங்க, பார்க்கறதுக்கு வஞ்சர மீன் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது ஷீலா மீன் வகையை சேர்ந்தது. ராமேஸ்வரம், மதுரை சைட்லாம் ஊலா மீன் சொல்லுவாங்களே அந்த மீனை சேர்ந்தது தான் இது. இதுலேயே இன்னும் 4-5 வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பார்க்கறதுக்கு வஞ்சரம் மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் இதுதான் வஞ்சர மீன் நினச்சலாம் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு இந்த அண்ணன் தான் சொன்னாங்க. இவங்களோட பேர் முகமது நிஷாத். நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே எங்கே போய் மீன் வாங்கலான்னு விசாரிக்கிறதுக்காக எதர்ச்சியாக இவங்கள பார்த்து இவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம். அப்போ இவங்க வந்துட்டு இவங்களும் மீன் வாங்க தான் வந்திருக்காங்க. வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே வாங்குற இடத்துலலாம் போய் இங்கே இருக்கிறவங்க
வாங்குறதுனால இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அவங்ககிட்டலாம் போய் ரேட் கம்மி பண்ணி எங்களுக்கு பேசி வாங்கி கொடுத்தாங்க. இது நல்ல மீன், இது வாங்குங்க, இது வாங்காதீங்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியாவும் கொடுத்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எதர்ச்சியாக எங்கே போய் வாங்கணுன்ற ஒரு சஜஷன் மட்டும் தான் கேட்டோம். ஆனால் மீன் வாங்கி முடிக்கிற வரைக்கும் எங்கள் கூடயே இருந்து இது வாங்குங்க, இது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லை, இங்கே விட இங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியா கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பாம்பன் ஃபிஷ் மார்க்கெட்டில் எங்கேயுமே நாங்கள் எறா நண்டு எதுவுமே பார்க்கவே இல்லை. எங்கே வாங்குறதுன்னு இவங்கள்ட்ட கேட்டிருந்தப்போ எறா நண்டு கனவாலாம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் மண்டபத்துக்கு போயிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், விலையுமே ரீசனபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் கிணத்துலேருந்து இறச்சி கொடுத்துட்டு முன்னாடி கிளம்பிட்டாங்க. நான் கூட சரி வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சா எங்களுக்கு முன்னாடியே போய் மண்டபம் ஃபிஷ் மார்க்கெட்டில் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வாங்கின ஃபிஷ்ஷை கூட இன்னும் கொடுக்காம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நம்ம இந்த மாதிரி இருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். நீங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி மார்னிங் 6 to 8க்குள்ளே பாம்பன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருங்க. ஏன்னா மீன் அங்கே எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. ஒருவேளை எறா நண்டு கனவா இந்த மாதிரி தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் நேராக கிளம்பி மண்டபம்க்கு வந்துருங்க. இங்கே தான் எறாலாம் நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. இனி பின்னாடி பார்ப்பீங்க எறாலாம் எப்படி மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்கன்னு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. விலையுமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் தெரிஞ்சு, ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ரீசனபிளாக இருந்துச்சு. பாம்பன்லேருந்து மண்டபம் 13 கிலோமீட்டர்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். உள்ளே வந்ததுமே செம்ம மழை ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு நடந்து தான் வந்தோம். ஒரு ஷெட்டு போட்டிருந்தாங்க, அதுக்கிட்ட தான் போய் நின்னோம். பட் அங்கே இருந்த டீ கடை, டிஃபன் கடை மாதிரி ஒன்று இருந்துச்சு. உள்ளே வந்து நில்லுங்க, மழையில் நினையாதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை உள்ளே கூப்பிட்டு நிற்க வச்சாங்க. அவங்கள வியாபாரத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் ஊருமே இப்படி தான் சொல்லிட்டு. ஒரு சின்ன ரோடு மாதிரி இருந்துச்சு, அது வழியாக உள்ளே வந்தால் சுற்றி கடல் ஓரமாக பிடிச்சிட்டு வந்த நண்டு, மீன், எறா எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு மண்டபம் ஒன்று இருந்துச்சு. அது உள்ள ஃபுல்லாக எறாவை மலை மாதிரி குமியலாக வச்சு பிரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இங்கே இப்படி ஒரு மண்டபம் இருக்கிறனால தான் இந்த பிளேஸ்க்கு மண்டபம் பேரா என்னன்னு தெரியல. ஒருவேளை ராமேஸ்வரம் மக்கள் யாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டில் இருந்து பிடிச்சிட்டு வந்த எறா மொத்தத்தையும் அப்படியே ஒரு இடக்கணக்கில் ஏலத்தில் விட்டுறாங்க. அதை ஒரு கம்பெனிக்காரவங்க வாங்கி அதிலிருந்து தரம் பிரித்து தனித்தனி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏலத்தில் விடும்போது பெருசு சின்னது டைகர் ப்ரான் எந்த ஒரு தரமும் பிரிக்காமல் இடக்கணக்கில் தான் ஏலத்தில் விடுறாங்க. அது அப்புறமா கம்பெனிக்காரவங்க வாங்கி தான் அதை சைஸ் பிரித்து தனித்தனி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ எறாவை நான் ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. திரும்பின திசை எல்லாமே மலை மாதிரி எறா குமியலாக தான் கடந்துச்சு. கீழே இந்த மண்டபத்தை விட்டு இறங்கினா ஃபுல்லாக கடல் தான். பீச்சு காற்று வேற ஆளையே தள்ளிடும் போல இருக்குது. அவ்வளோ காற்று, எங்கே பார்த்தாலும் விதவிதமான எறா வச்சுருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு எறாவோட விலை குறைஞ்சபட்சமாக 300லேருந்து அதிகபட்சமாக 700 ரூபா வரைக்கும் ஒரு எறாவோட விலை அன்னைக்கு இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாள் கூட ஐஸில் வைக்காத எறா எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா போட்லேருந்து இறக்கி எடுத்துகிட்டு வந்து அப்போ தான் தரமே பிரித்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஐஸில் போட்டாங்க. அதையுமே நாங்கள் பார்த்தோம். நாங்களும் திகச்சு போய் சுற்றி இருந்த எறா எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கே போய் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அந்த அண்ணன் ஒரு கடையில் சொன்னாங்க, அங்கேயே போய் பார்த்தோம். எறா எல்லாமே நல்லா கல் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. per kg 400 சொன்னாங்க நாங்கள் பார்த்த எறா. அதுக்கப்புறமா நாங்கள் பேசி பார்கெயின் பண்ணி 2 கிலோக்கு மேலேயே வாங்கியிருந்தோம் 700 ருபீஸ்க்கு. நல்லா எடையுமே நிறுத்து போட்டாங்க. அவங்களும் எடை போட்டாங்க. அண்ணாவும் அவங்க பங்கு கொஞ்சம் அள்ளி போட்டு எடை நல்லா தாராளமாகவே போட்டு கொடுத்தாங்க. 700 ருபீஸ்க்கு 2 கிலோக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான எறா. நம்ம ஊர்லேயுமே கிட்டத்தட்ட இதே ரேஞ்ச் தான். ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட ஐஸில் வைக்காமல் நம்ம ஊர்லலாம் வாங்கவே முடியாது இல்லையா? நல்லா ஐஸில் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே இப்படி வாங்குறது இது ஒரு பெனிஃபிட். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 இந்த ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க எறா. பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குன்னு. இதை வாங்கிட்டு போய் சூப்பராக கிரில் சமைச்சு சாப்பிட போகிறோம். அது அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. விலைவாசி பரவாயில்ல, சுமாராக இருக்குது. விலை சைஸை பொறுத்து போகும். ஆரம்ப விலை 700 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்குது. 700லேருந்து 300 இருக்குது. 300 to 700. இல்லை நாம் வியாபாரி. இந்த மஞ்சள் பாய் போட்டுக்கு 40 கிலோ 50 கிலோ வந்துருக்கு பாடு. ரேட்டு இன்னைக்கு உள்ள ரேட்டு வந்து 600 650. இல்லை பரவாயில்ல, நார்மல் ரேட்டு. இல்லை இப்போ கொஞ்சம் ரஃபாக இருக்குது. மழை பெய்யுது, வாடகை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை இன்னும் 1 ஹவர் வரும். காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரையும் இருக்கும். கடலுக்கு காலையில் போவோம். ஏர்லி மார்னிங் போவோம், 6 மணிக்கு போவோம். அடுத்த நாள் ஒரு 8 9 மணிக்குள்ளே வரும். ஆமாம் ஆமாம், ஒரு ஆளு நண்டு கனவா எல்லாம் வரும். மீன் வரும். பார்க்கல மீன் அந்த பக்கம் விடுவாங்க. அந்த பக்கம் அது உடனே சேல் பண்ணிடுவாங்க.
உங்களுக்கு எப்படி இருக்கு வியாபாரம்? பரவாயில்ல வியாபாரம் பரவாயில்ல பரவாயில்ல நார்மலாக போயிட்டு உங்களுக்கு இதே தான் தோல். எவ்வளோ நாளாக இந்த இது பார்க்குறீங்க? நாங்கள் 40-50 வருஷமாக பார்க்குறோம். இதே தான் உங்களுக்கு. உங்கள் பேர்? ஐயூப் கான். ஐயூப் கான். பாம்பன் பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கே மீனெல்லாம் நல்ல மீனெல்லாம் விற்றுரும். ஸோ நீங்கள் அங்கே கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். இங்கே 10 மணி வரைக்குமே இருக்கும். யாரெல்லாம் வாங்க வரதா இருந்தால் இங்கே 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் வரலாம். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற மண்டபம்னு சொன்னது இதுதான். ரைட்டில் ஃபுல்லாகவே கடல் தான். அப்படியே போட்டு நிற்கிது பாருங்கள். அங்கே இருந்தால் யாராவது எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்றுட்ருக்குறாங்க. இங்கேருந்து எங்களுக்கு போக கூட மனசு வரல. நாங்கள் யாராவது எல்லாமே வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தோம். இங்கே ரீட்டெயிலர்ஸ் யாரும் இங்கே வந்து பெருசாக வாங்குறது இல்லைங்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கும் இங்கே அவ்வளோவா ஆள் இல்லை. இந்த அண்ணா தான் போய் அந்த பாட்டிங்களெல்லாம் சும்மா பேசுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பேசிட்டே இருக்கும்போது இனிமேட்டு இதெல்லாம் ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணணும்னு சொல்லவும் அவங்களே கையில இருந்து வாங்கி யாராவது நான் க்ளீன் பண்ணி தரேன்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்களே, நம்மளால முடிஞ்ச ஏதாவது கொடுப்போன்னு கொடுத்தா காசுலாம் எதுவும் வேண்டாம் வையின்னு சொல்லிட்டாங்க. அன்பளிப்பாக கொடுத்தா வாங்கிப்பாங்க, ஆனால் க்ளீன் பண்ணதுக்கு காசுலாம் எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துட்டு மழை பெய்து பார்த்து போயிட்டு வாங்கன்னு வீட்டில் ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. இப்படியும் இருக்காங்களான்னு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ராமேஸ்வரம் மக்கள். நாங்கள் மீன் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, பீச்சில் சாதாரணமாக போய் நின்னா எந்த மாதிரி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. ஒரு துளி கூட அந்த மீன் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அது கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த அண்ணாக்கு தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். பிகாஸ் மண்டபத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. இவங்க சொல்லி தான் எங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான யாராவது இங்கே வந்து பார்த்துருக்கவே முடியாது. நாங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு அப்படியே அங்கே என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு போயிருப்போம். ஸோ அது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் சுவையான மீனுக்கு பேர் போன ராமேஸ்வரம் ஃபிஷ் மார்க்கெட் இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வரதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்துட்டு வருவீங்க நம்புறேன். அண்ட் ராமேஸ்வரம் சீரிஸோட ஃபைனல் எபிசோடில் நாங்கள் வாங்கியிருந்த எறா மீன் எல்லாத்தையுமே பீச் ஓரமாக கிரில் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நியூ இயரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பின வீடியோ தான் வந்துட்டு இருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஷீருஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீருஸ் டைனிங் யுவர் ஃபுடிங் டெஸ்டினி. பை காய்ஸ்.